ஹலோ ஆல் வணக்கம். SA 20 இன்னொரு ப்ரீவியூ. பீடாக் நம்ம கூட இருக்காரு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. எம்ஐ கேப் டவுன் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அட் கேப் டவுன் நைட் மேட்ச்னு நினைக்கிறேன். உங்களோட இனிஷியல் தாட்ஸ், கண்டிஷன், பிளேயிங் லெவன் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு வைங்க. டோர்னமெண்ட் வந்து ரொம்ப ஓப்பன் ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, நடந்தது எல்லாத்தையும் இங்கே சொல்லுங்க பீடாக். அதுதான் இப்ப ஒரு ரெண்டு டீம் அப்படியே மேல போச்சுன்னா இந்த கீழே இருக்கிற நாலு டீமுக்கும் எல்லா டீமுக்கும் சான்ஸ் ஓப்பன் அப் ஆயிடும். நானே நிறைய டீம்ல ஒர்க் பண்ணும்போது என்னபடி யோசிப்பேன், ஒரு ரெண்டு டீம் நாங்க தோத்துட்டோம் அப்படின்னா சரி நம்ம எல்லாரையும் ஜெயிச்சுட்டு போயிடணும். ஸோ ரேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும்போது அப்படியே பயங்கரமா சஃபகேட் ஆயிட்டு இருக்கு இப்ப டேபிள். இப்ப இவங்க வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டஸ் கோ டு த டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ் இயர். அதாவது 18 மேட்ச்ல 11 மேட்ச் வந்து டீம் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க வித் சக்சஸ் ரேட் ஆஃப் 62. அது எப்பவுமே வந்து ஒரு சேசிங் வென்யூ. இப்போ ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 202 for 2 சன்ரைசர்ஸ் வர்சஸ் மும்பை கேப் டவுன். அது வந்து இப்ப ஆடினது தான். அதே மாதிரி ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ மும்பை கேப்டன் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இப்ப 2024 இப்ப இது பண்ணதான். இப்ப ரீசெண்டா அந்த க்ளோஸ் சேஸ்ல போய் தோத்தாங்க. MI has to blame only themselves, to be honest with you. இப்ப இங்க நடந்த ஒரு இதுக்கு ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 171 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரும் 177 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோருங்கும் போது அப்படியே உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது பெரிய ஒரு இது கிடையாது. பட் நல்ல ஸ்கிட் ஆகும் பால் வந்துட்டு இங்க உங்களுக்கு. ஸோ விக்கெட்ஸ் டேக்கன் சம்மரி பேஸ் போல ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே இங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. 79% எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா 7.48 பேஸ் போலர்ஸ், 8.40 ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ரேட் அப்படிங்கும் போது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அப்படின்னா டீம் பேட்டிங் செகண்ட் ஹவ் காட் 50+ பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் விக்கெட் 8 out of 16 டைம்ஸ் சொல்றோம். இப்ப MICT பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு மேட்ச்ல 108 and 80 அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்டா போன தடவை சன்ரைசர்ஸோட அவங்க தோத்தாங்க. அப்படிங்கும் போது நோ ஒன் கேன் பி பிளேம் ஃபார் தட். இப்ப இங்க இவங்க எப்படி போவாங்க, இப்போ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் எப்படி போவாங்கன்னு பார்த்தா இப்போ இவர் போயிட்டாரு, நிக்கலஸ் பூரன் போயிட்டாரு. போன மேட்ச்ல வந்து 100 ஆடினாரு. இப்ப அவங்க ஸ்டாட்ஸை வந்துட்டு அவங்க பார்த்தாங்கன்னா இப்போ கேஷவ் மகாராஜ் வந்து ஜான் ஸ்மித்ஸ் மோர் தென் ஸ்பின் ஆப்ஷனுங்கும் போது பிரிங் பேக் கீமோ பால். And I'm sure that Naveen ul Haq will be retaining his place as a fast bowler. மார்க்கஸ் டாய்னிஸும் போடுவாரு அப்படின்றதுனால அவங்களோட பிளேயிங் லெவன் மேத்யூ பிரீட்ஸ்கே, குவிண்டன் டிகாக், ஜான் ஸ்மித், ஹென்ரிக் கிளாசன், மார்க்கஸ் டாய்னிஸ், மியான் மல்டா, கீமோ பால், டாயின் பிரிட்டோரியஸ், கேஷவ் மகாராஜ், ரீஸ்டாப்லி அண்ட் நவீன் உல் ஹக். அவங்க தேர் எக்ஸ்பெக்டட் டு லீவ் அவுட் கைல் மேஸ். எனக்கு தெரிஞ்சு அப்பதான் வந்து நமக்கு காம்பினேஷன் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த கிளீசன் போன அந்த ஒரு இடத்த வந்துட்டு நவீன் உள்ள கரெக்டா இது பண்ண அந்த ஜமீனுல்ல கொண்டு வர்றாரு. காம்பினேஷன் கோர் காம்பினேஷன் வந்து உடையாம இருக்கும். ஸோ இப்ப இவங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன மேட்சே சொன்னோம் நுவான் துஷாரா வந்து வில் பி பிளேயிங் இன் பிளேஸ் ஆஃப் ஒலி ஸ்டோன் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நுவான் துஷாரா ஆடினாங்க. இவங்களுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. இப்ப திருப்பி திருப்பி அதையும் சொல்லி போர் அடிக்கிறேன் உங்களுக்கு. நோ ஆப்ஷன்ஸ் அட் ஆல். அதனால இப்ப அவங்க ரசி பாண்டதுசன், ரியான் ரிக்கிள்டன், டிவல் பிரீவியஸ், லியம் லிவிங்ஸ்டோன், கைரன் போலார்ட், சாம் கரன், கார்னர் எஸ்தருசன், ஜார்ஜ் லிண்டே, ககிசோ ரபாதா, நுவான் துஷாரா அண்ட் தாமஸ் டேலர். இவங்க முதல்லயே வந்து இவங்களோட ப்ராப்ளம் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம்னா போலிங் அப்படிங்கும் போது சீசன்டு ககிசோ ரபாதா இஸ் கெட்டிங் ஹிட். அது வந்து ஒரு ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலி தட் இஸ் அ ப்ராப்ளம் தட் ஹஸ் டு பி அட்ரஸ்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்னோம் இப்ப வந்துட்டு இங்க 190 இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கும் போது இங்கேயும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல விக்கெட் விழுந்துருங்கும் போது செட்டிங் ஃபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 ஓவர்ல ஒரு 43. அதுக்கப்புறமும் நீங்க என்ன பண்ணணும், 32 for 1 காணணும். 10 ஓவர்ல 75. அதுக்கப்புறம் அங்கேருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்க வந்து போன தடவை ஒரு ஸ்டாட் சொன்னோம், மிடில் ஓவர்ஸ் தட் இஸ் 11 to 15ல எந்த டீம் வந்துட்டு நிறைய ரன் அடிக்கிறாங்களோ 95% டைம் அவங்க ஜெயிக்கிறாங்க. 11 to 15 கீர் எடுத்துடணும். ஒரு 48 to 50 டெத் ஓவர்ஸ்ல நிறுத்தவே முடியாது. ஒரு 55ல இருந்து 60 வந்துடும். ஸோ இந்த ரூட்டை எடுத்தீங்கன்னா 180 185 அப்படின்னா ஒரு 5 ரன் கூட வந்துடும். 190 வந்துட்டா இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர். ஏன்னா வந்து ஹையஸ்ட் சேஸ் டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா 182 for 3 டர்பன் ஹீட் வர்சஸ் பிளிட்ஸ் 2019. இன்டர்நேஷனல் சேஸ் ஹையஸ்ட் சேஸ் பாத்தீங்கன்னா 182 for 1 இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2021. 200 சேஸ இந்த வென்யூ பார்த்ததே கிடையாது போது இந்த 190 அப்படிங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் கோயிங் டு பி a tricky சேஸ். ஸோ இங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்
பண்ற அந்த இது யாருக்கு இருக்கு அப்படின்னா, அங்க மேத்யூ பிரீட்ஸ்கே ஒரே கியர், குவிண்டன் டிகாக் ஒரே கியர், ஃபார்ம்லயும் இல்ல. ஜான் ஸ்மட்ஸ் ஓகே பிளேயரு, ஒரு 2 மேட்ச் அடிப்பாரு, அதுக்கப்புறம் ஃபெயில் ஆவாரு. தென் தே வாட் ஹென்ரிக் கிளாசன் ஹூஸ் கன், இன்ஃபார்ம் ரசி, இன்ஃபார்ம் ரிக்கிள்டன், அவுட் ஆஃப் ஃபார்ம் டிவால் பிரீவிஸ், அதுக்கப்புறம் இந்த டேஞ்சரஸ் பட்டா பாக்கியம், பராட்டி பாக்கியம், லிவிங்ஸ்டன் போது இந்த ஓப்பனிங் பேர் செட்டிங் த டோன்ன்றதுனால அந்த எட்ஜ் மும்பைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 11 to 15 இருந்தே உங்களுக்கு வந்து கியரை ஏற்றணும். அது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஹிட்டர் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மல்டர் ஹஸ் கம் அப் குட் லாஸ்ட் கேம், ஹீமோ பால் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ், பிரிட்டோரியஸ் கேன் பேட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த சீசன் கைரன் பொலார்டு, யூட்டிலிட்டி சாம் கரன், குட் கார்னர் ஹெஸ்தரூசன், ஜார்ஜ் லிண்டே கேன் பேட், தாமஸ் கேபர் கேன் பேட், தகிசோ ரபாதா கேன் பேட் அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கிற போலிங் யூனிட் அங்க ரீஸ்டாப்லி, நவீன் உல் ஹக், கீமோ பால், டாயின் பிரிட்டோரியஸ், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். இதுல பாத்தீங்கன்னா நீங்க பயப்படுற அளவுக்கு அந்த ஃபாஸ்ட் போலிங் யூனிட் அப்படிங்கிறது அங்க அவங்களுக்கு இல்ல. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நுவான் துஷாரா இஸ் பொட்டன்ட் வித் இஸ் யார்கர்ஸ், ககிசோ ரபாதா இஸ் கோயிங் த்ரூ லீன் பேட்ச், பட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு சாம் கரன் அப்படிங்கும் போது இங்க கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்னா எம்ஐசிடிக்கு டெஃபினட்டா இருக்கு. ஸோ நீங்க ஓவரால் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ மும்பை வில் பி ஹோஸ்டிங் த கேம், டர்பன் வில் ஹாவ் அ ஸ்லைட்டஸ்ட் எட்ஜ் ஆஃப் 50 to 48. இப்ப வந்து பாரத்தை உங்க மேல போடுறேன், இப்ப உங்களை கேட்கிறேன், எங்க எட்ஜ் அக்ரி பண்ணுவீங்களா? அதாவது ப்ளூ சட்டை மும்பை கேப் டவுனா, இல்லைன்னா 2 மேட்ச் தோத்துட்டு கப்பலை நேரா ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிற டர்பன் சூப்பர் ஜெயின்ஸா? ப்ளூ செட்டை அப்படியே போயிருவாங்க, வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஒரு பயசும் இல்லை, உங்களுக்கும் அப்படி கிடையாது. ஜஸ்ட் கோயிங் பை அவுட் இது. ஸோ ஐ ஃபீல் மும்பை வில் வின் திஸ் மேட்ச் பீடாக். ஆன் தட் நோட் அப்படியே ஃபேண்டசி போலாமா? இங்க பிரிட்ஸ்கே வந்து ஒரு செம ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு 35-30 ரன் ஒரு எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிடுறாரு. பட் இட்ஸ் ஆல்சோ டியூ ஃபார் 60 நாக்குங்கும் போது அவள் பிக் பிரிட்ஸ்கே ஏர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசனை விடவே விடாதீங்க. இந்த பிச்சில் பர்டிகுலர் செகண்ட் ஆனாங்கன்னா படும். மார்க்கஸ் ஸ்டாயினி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் ஃபேண்டசி பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா அவருக்கு இது இருக்கும். ரசீம் வாண்டர் துசின் ஹஸ் பீன் இன் ட்ரீம் ஃபார்ம், அதனால அவரையும் எடுங்க. அதுக்கப்புறம் என்னோட பிக் இந்த டெத் ஓவர்ஸ்ல யார்கர் போடுற நுவான் துஷாரா. அதனால என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா மேத்யூ பிரீட்ஸ்கே, ஹென்ரிக் கிளாசன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், நுவான் துஷாரா அண்ட் ரசி வாண்டர் துசின். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா மேன் ஆஃப் த மேட்ச் நிறைய பாயிண்ட் கொடுக்குற அந்த பாக்கியசாலி உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல யாரு? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எல்லாமே எடுக்கணும்னு நினைச்ச பிளேயர்ஸ் தான். இன்னொன்னு வந்து ரயன் ரிக்கிள்டன் நீங்க எடுக்கல இல்ல, அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இதுதான். ஸோ அவரு ஒரு பிக்கு. நவீன் உள்ளக்கு உள்ள வந்தனால அவரு ஒரு ஜங்க் விக்கெட் டேக்கர், நல்லாவும் போட்டு எடுப்பாரு, கடைசியில போட்டு இந்த கட்டரா போட்டு நிறைய விக்கெட் எடுப்பாரு. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இவங்க 2 பேரும் தான் என்னுடைய பிக்கு. வியூவர்ஸ்க்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் என்ன அப்படின்னா, எல்லாரும் அப்படியே 11ஐயும் நீங்க சொல்லுங்கன்னு கமெண்ட்ஸ்ல போட்டாங்க. 11க்குமே நம்ம ஃபேண்டசி சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே அந்த 11 எடுத்துட்டா ஒரு இது இருக்காது. இப்போ பீடாக் வந்து ஒரு 5 பிக்கு சாலிடா ஒரு பேங்க் அந்த மாதிரி தான் பீடாக் கொடுக்குற பிக் எல்லாமே. கண்டிஷன்ஸ் நிறைய விஷயத்த கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி பீடாக் சொல்றாரு. நானும் வந்து ஒரு சில இதை பாக்குறேன், ஒரு இது குட்டடி அடிக்கிறேன். பட் ஏதோ ஒன்று நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்றது வந்து ஒரு 7 பிளேயர்ஸ் ஆயிடுது. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 4 பிளேயர் வந்து ஐ திங்க் யூ கேன் ஒர்க் அவுட் வேரியஸ் காம்பினேஷன்ஸ் அண்ட் பிக். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சுதான் அப்படி கொடுக்குறோம். இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாவே 11 அப்படின்னு ஒன்று சஜஸ்ட் பண்ணா எல்லாரும் அதே 11 எடுத்துட்டா தேர் இஸ் நோ ஃபன் இந்த கேம் அப்படின்றனால தான் இந்த மாதிரி சொல்றோம். ஐ லைக் கிளாரிஃபை தட். ஸோ பீடாக் எல்லாமே பண்ணியாச்சு, ஃபேண்டசி, டீம் அனாலிசிஸ், கண்டிஷன்ஸ் எல்லாம். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்ப மும்பை வந்துட்டு அதே மாதிரி அதான் சொல்றேனே. இப்ப உங்களுக்கு இப்ப மும்பை ஜெயிச்சாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாட்டம் டீம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அப்படிங்கும்போது ஒரு பக்கம் வந்துட்டு ராயல்ஸும் அந்த ஹைல இருக்காங்க, இவங்களும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் ஹைல இருக்காங்க போது மும்பையும் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த கேப் பெருசாயிடும். அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துட்டு ஃபார் த இன்ட்ரெஸ்ட் சேக் ஆஃப் த காம்படிஷன், ஈவன் தோ given மும்பை த எட்ஜ், we wish Durban to win to make sure that everyone has got a chance. இப்போ டோர்னமெண்ட் உங்களுக்கு எப்படி போகணும் சார்? இப்ப கடைசி 2 நாள் இருக்கும் போதும் எவன் 4 பேர் போவான்னு தெரியவே கூடாது. அந்த மாதிரி இருந்தா தான் டோர்னமெண்ட் இருக்கணும். 2வது பாயிண்ட், ஐ வில் செகண்ட் வாட் யூ செட். அதாவது ஃபேண்டசின்றது ஒன்று பாத்தீங்கன்னா, நானும் கண்டிஷன்ஸை பார்த்து சொல்றேன். ஒரு பேட் ஷாட் ஆடி முதல் பால் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் வாட் எவர் வி ஆர் அனலைசிங், fantasy is always some luck involved in it.
ஆனால் நீங்க சொல்ற அந்த 2 பிளேயர்ல ஒரு பிளேயர் இப்படி மேன் ஆஃப் த மேட்ச் இல்லைன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துடுறாங்க போது வியூவர்ஸ் என்ன பண்ணணும்னா இவர் சொல்ற அந்த 2 பிக் கேப்டன் வைஸ் கேப்டனா போடுங்க. அதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அப்படிங்கும் போது லெட் அஸ் see how things unfold. ஒரு மேட்ச் ஜேஎஸ்கே ஜெயிச்சதுனால இன்னும் ஒரு ஆனஸ்டா சொல்லணும்னா ஆஸ் அ ஜேஎஸ்கே சப்போர்ட்டர் ஐம் வெரி ஹாப்பி. பட் இட்ஸ் அ லாங் வே டு கோ. அப்பார்ட் ஃப்ரம் ஆஸ்கிங் ஃபேவர்ஸ் ஃப்ரம் அதர் டீம்ஸ், we have to start winning. வீன் சொன்ன கடிப்படி என்னடா வீன்ற அப்படின்னு ஜேஎஸ்கே has to start winning. ஒரு சப்போர்ட்டர்ங்கிற இதுல சொல்றேன். hopefully things go well for all the teams until we come back and entertain you for next episode. Thanks a lot and bye bye.